இந்த நாய் சேங்கை மாறன் மாவட்ட துணை செயலாளரான் இல்ல, அவன் மிகப்பெரிய ரவுடி. அவனை பற்றி நான் பின்னால சொல்றேன். இதுலயும் குறிப்பா வந்து பாருங்க, அந்த மைக்க ஒளி வாங்கி அந்த மைக்க பிடிஞ்சி தம்பி இடும்பவன மேல வீசுறாரு. நெறியாளர் ராஜேஷ் மாட்டிக்கிறாரு. அவர் மண்டை உடையப்பட்டு ரத்தம் அப்படியே ஓடுது. இந்த மண்ணின் வளங்கள் சூறையாடப்படுது. அதுக்கு களத்தில் இருப்பது நாம் தமிழர் கட்சி. என்னது எல்லாம் உட்காருங்க. அவர் இருக்காரு, பேச போறாரு. அவர் இருக்காரு, ஐயா இருக்காரு, பேச போறாரு. உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. சொல்றதுக்கு என்ன ஐடியா இருக்கு? அதாங்க ஐயா, ஒரு கிடைச்சாரு இருக்கு. என்ன அவங்க தம்பியை குறிச்சு தாக்குறாங்க. அதுவும் குறிப்பா அந்த நெறியாளர் கூட போய் கெஞ்சிறாரு. அந்த நெறியாளர் அவர் தம்பி பேரு ராஜேஷ் நினைக்கிறேன். இந்த நியூஸ் தமிழ் போல ஆம்பூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல மிகப்பெரிய கேவலமா இந்த விசிக விடுதலை சிறுத்தை கட்சி தான் வந்து அதுலயும் அந்த சேர் எடுத்து அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடக்காம பண்ணவங்க இவங்க தான். கல்யாண சுந்தரம் அப்படின்னு அவர் செய்த தவறுகள் எங்கே வெளியே வந்துவிட போகிறதோ என்ற ஒரு அச்சத்தில் வெளியே போனவர் தான் இந்த கருணாகம். கல்யாண சுந்தரம் நேரா வந்தார திமுக போட்டு மண்டிட்டார். அங்க சேர்த்துக்கல, அப்புறம் வந்தார். இது உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழ் கட்சி சார்பில் கோயம்புத்தூர் நிற்கிறாங்க. 65க்கும் மேற்பட்ட லட்சங்களை ஒரு தொகை தர்றாங்க. அதுல பொள்ளாச்சியும் சேர்த்து செலவு பண்ணி சொல்லிட்டு யாருக்கு கொடுத்தாங்க பணத்தை? எடப்பாடி பழனிசாமி போகும்போது பணமா போனியா? அந்த மாணவன் என்று தெரிந்தவுடன் அன்றே நீக்கினார் அண்ணன் சீமான் அவனை. அவன் என்ன செஞ்சான்? தெரிந்த உடனே ஒரு கட்சி நீக்குது. என்ன பொள்ளாச்சி மாவட்டம் சொல்றேன், பொள்ளாச்சி மாவட்டம் சொல்லி விடுறேன் உங்களுக்கு. அதெல்லாம் யாரு? பா நாகராஜ் யாரு? பேச்சு விடவா? தம்பி கருணாகம் கல்யாண சுந்தரத்தை நாங்கள் நாம் தமிழ் கட்சியில விமர்சிக்க தொடங்கல. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா தம்பி முருகேசன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்பா. காரைக்குடியில் நியூஸ் தமிழ் விவாத நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமானம் கார்த்தி பேசும்போது திமுக ஆதரவாளர்களால ஏதோ சலசலப்பு நடந்தது. சலசலப்புலாம் இல்லப்பா, அடிதடி நடந்து நெறியாளர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு. என் கட்சிக்காரன் ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் போயிட்டு அந்த மக்களுடைய அங்க யாரு முதன்மை வேட்பாளராகட்டும் இல்ல அந்த கட்சியுடைய முதன்மை பொறுப்பாளராகட்டும் அவங்களை அழைச்சிட்டு அது ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியா அந்த இருக்கையெல்லாம் அமைச்சு, ஏன்னா அவன் கூட பேசக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொலைக்காட்சியை என்ன ரொம்ப கண்ணியமா திட்டமிட்டு அமைக்கிறாங்க. அதுபோல என்ன அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டமா கொண்டு வராங்க, அந்த நிகழ்ச்சி கொண்டு வராங்க. அதான் தொலைக்காட்சியோடைய வேலை. ஏன்னா இப்ப அது போல நேற்று வந்து காரைக்குடியில வைக்கிறாங்க. அப்ப அதிமுக சார்பா ஒரு அவங்க பொறுப்பாளர் வராரு. இந்த திமுக சார்பா இந்த அயோக்கிய இந்த நாய் சேங்கை மாறன் மாவட்ட துணை செயலாளரான் இல்ல, அவன் மிகப்பெரிய ரவுடி. அவனை பற்றி நான் பின்னால சொல்றேன். என் தம்பி இடமோன கார்த்திக் போறார் பங்கேற்கிறார். ஏன்னா அப்ப எல்லாருக்குமே முதல் சுட்டு தங்கச்சி எல்லாருமே 3 நிமிஷம் பேசணும். அந்த 3 நிமிஷம் நிறைவு பெற்ற போது அதுக்கப்புறமா எல்லாமே வந்து ஒரு 8 நிமிஷம் பேசுங்கிறது அவங்களுடைய வரைமுறை வச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா நீ என்ன முதல் சுற்றுலேயே திமுக பேசுறான், இப்போ நாங்கள் அமைதி காக்கிறோம். ஏன்னா அவன் திருட்டு பிள்ளை சொல்ல ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவன் எதை கொள்ளடி சொல்லுவானா, இல்லை கொலை பண்ண சொல்லுவானா, இல்லை மணல் வித்தா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ நாம் அதை கடந்து போகிறோம். ஏன்னா ஒரு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மாண்பு இருக்கு. அந்த மாண்பை கருதி நம்ம அமைதி காக்கிறோம். அப்போ இரண்டாவது அந்த அதிமுக வந்து அவரும் ஒரு முதியவர், ஏன்னா அவர் பேசுகிறாங்க. அப்போ ஐயா பேசும்போது நம்ம அமைதி காக்கிறோம். அந்த சுற்றுலா மூன்றாவது அந்த வாய்ப்பு யாருக்கு வருதுன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வருது. ஏன்னா அப்போ தம்பி வந்து இடும்பவன கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு உறுதியான ஸ்டைல் இருக்கும்ல. அப்போ அந்த தொகுதியில்
அங்கே சாலை சரியில்லை, குடிநீர் சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பதான் என்ன சொல்றான், அம்பலப்படுத்துறாருனாக்க இங்கே கனிம வளம் கொள்ளை போகுதுங்கும் போது திமுக பதறான். அந்த சேங்கை மாறன் இதுக்கு முன்னே என்ன பண்ணாங்களுங்க, இப்போ உங்களை ஒரு ஒரு அண்மை செய்தி, ஒரு ஒரு தம்பி அஜித்குமார் மரணம் தெரியும், லாக்அப் டெத்து, மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது, தமிழகமே உலுக்கிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தி. அப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொந்தளிச்சாங்க, எல்லா ஊடகமும் கொந்தளிச்சாங்க. அதுக்கு போய் கட்ட பஞ்சாயத்தை பேசின தான் இந்த சேங்கை மாறன். இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ எப்படிப்பட்ட பையன்? ஏன்னா அந்த சேங்கை மாறனை பற்றி அங்க எல்லாமே அவரு தான். காரைக்குடின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஏட்டு சுட்டு கட்ட பஞ்சாயத்து திருட்டு ரவுடி சொன்னது எல்லாமே அவர் தான் தலைவர். அவரை கேட்காம ஒரு காவல்துறை அதிகாரி கூட ஒருத்தரை கைது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு செட்டியா வச்சிருக்கான். ஏன்னா திமுக என்ன ஞாபகம் வரும், ஐயோ திருட்டு பசங்க, ஐயோ ரவுடி பசங்க, இதுதான் ஞாபகம் வரும். இது இயல்பாவே தமிழ்நாடு மக்களுக்கு இல்ல, உலக மக்களுக்கு திமுக என்றால் என்ன ஞாபகம் வரும்? ஐயோ அவன் திருட்டு பைய, அவன் அயோக்கிய பைய, என்ன அப்படிதான் ஞாபகம் வரும். அதுலயும் குறிப்பா ரவுடி பயிலுக, என்ன எதையும் எப்பயும் செய்வான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அப்படிதான் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல தான் அந்த மாவட்ட துணை செயலாளர் தான் இந்த வெறி பிடித்த ரவுடி என்ன அயோக்கிய சேங்கை மாறன் என்ன பண்றான். அவங்க தாட் வந்து எதுனாக்க எப்படியாவது நாம் தமிழ் கட்சி இடும்போனம் கார்த்திகை எப்படி அடிச்சு கொண்டுறணும். காணொலி வந்திருக்கு பாருங்க, ஒரு காணொலி தங்கச்சி 1000 காணொலி வந்திருக்குது இன்னைக்கு. ஏன்னா அவங்க தம்பியை குறிச்சு தாக்குறாங்க. அதுவும் குறிப்பா அந்த நெறியாளர் கூட போய் கெஞ்சிறாரு. அந்த நெறியாளர் அவர் தம்பி பேரு ராஜேஷ் நினைக்கிறேன், அவர் போயிட்டு கெஞ்சிறாரு, ஐயா சேங்கை மாறன் ஐயா, உங்க ஆட்கள்லாம் பாருங்க கொலைவெறி தாக்குதல் பண்ண போறாங்க, எல்லாம் சேரெடுத்து அடிக்கிறாங்க, அந்த கம்பி பிரிச்சு உள்ள வர முயற்சி பண்றாங்க, நீ இப்பயே அமைதிப்படுத்துங்கன்னு கெஞ்சிறாருங்க. இந்த காட்சி ஒருத்தர் காட்டிருக்கான், அந்த காணொலியில் வருது. என்ன சொல்றாரு அப்ப? இல்ல அவர் வந்து மன்னிப்புக்க சொல்லு. அவர் என்ன சொல்றாரு மன்னிப்பு வரதுக்கு சொல்லுங்க பாப்போம். எதை பற்றி பேச ஒரு கோவம் வந்துச்சுன்னா மணமகள் மன்றம்ங்கிற பேர்ல அவன் சாரையா பாடம் நடத்திட்டு இருக்கான். 24 மணி நேரமும் சாரையா பாடம் நடத்துறான். அந்த மணமகள் மன்றத்தை பத்தி தம்பி இடுமோனம் கார்த்திக் பேசுறாரு. இது ஒரு அரசு மக்கள் செய்ய துரோகம் இல்லையா? நீங்க ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பொறுப்பு வச்சுக்கிட்டு நீங்களே செய்யலாமான்னு நேரா கேள்வி வைக்கும்போது இவன் கொதிக்கிறான். உங்களுக்கு புரியுதாப்ப? ஆகா, அப்ப என்ன சொல்றான், அப்ப இடுமோனம் கார்த்திக்கை விட்டுட்டா திமுக காரைக்குடியில் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு மக்கள் காரி உமிழப்பட்டு கேவலப்பட்டு தோக்கும். இப்ப தோக்கும் அது ஒண்ணு, என்ன நாங்கள் வெல்லுவோம் அது வேற. ஏன்னா இப்ப நாம் என்ன ஆகும், திருடனுக்கு தேல் கொட்டிருச்சு. ஏற்கனவே திருடன், இப்ப என்னாச்சு, தேல் கொட்டுருச்சு அவனுக்கு. அதில் பதறி போய் அவன் கூட்டி வந்த எல்லாம் கூலிப்பட, அவங்க மூஞ்சலாம் பாருங்க, எல்லாம் கூலிப்பட. இதுலயும் குறிப்பா வந்து பாருங்க, அந்த மைக்க ஒளி வாங்கி அந்த மைக்க பிடிஞ்சி தம்பி இடும்பவன மேல வீசுறாரு. இது காட்சி இருக்கு. என்ன அந்த காட்சியில அந்த மைக்கில் குறுக்க போய் யார் வீழா, நெறியாளர் ராஜேஷ் மாட்டிக்கிறாரு. அவர் மண்டை உடையப்பட்டு ரத்தம் அப்படியே ஓடுது, தர 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 ரத்தம் ஓடுது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தானது வன்முறை, எவ்வளவு பெரிய வன்முறை இது. என்ன இவன்லாம் ஆட்சியாளனாலாம் இல்லை. இப்போ இங்கே தான் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ வந்து இந்த பிரச்சனையை பண்ணுறவங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க சேங்கை மாறன் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்கன்னு சொல்லி, இது ஒரு தனி மனுஷன் அங்கே இருக்கிற அந்த 10 பேர் செய்கிற பிரச்சனைக்காக கட்சியை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? கட்சிக்கும் இது இவங்க செய்கிற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமாம், அது காமராஜோட கட்சி. கள்ளம் கவடமில்லா பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் உத்தம புத்துணனுங்க, எல்லாம் நேர்மையாளனுங்க. என்ன ஆகவே அந்த கட்சியை நான் குறை சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்ல வரீங்க? இல்லை, இது இவர் கூட்டு வந்த ஆளுங்க பண்ண பிரச்சனைக்கு அவன் திருட்டு பயங்கரம், அயோக்கிய பயங்கரம், மண்ணாளி திருடுறாங்க, மலையாளி திருடுறாங்கன்னு சொல்றேன். திமுக என்ன வேலை? திருடுறதான் வேலை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட துணை செயல்பட்டிருப்பான். இப்ப அதை சுத்தி நான் சொல்றேன், இந்த சேங்கை மாறனுக்கு சொந்தக்காரப்பான்ல, சேங்கை மாறன் பொறுப்பாளருங்க, கட்சியுடைய பொறுப்பாளர். அதை சுற்றி பல குவாரிகள் நடக்குது, கல் குவாரிகள் நடக்குது. என்ன அந்த கல் குவாரிலாம் யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? குறிப்பா சொல்ல போனாக்க ஏனாதி, அந்த கணக்கன்குடி, இன்னும் சில கிராமங்கள் பக்கத்து கிராமங்கள்ல பல குவாரிகள் இன்னைக்கு ரன்னிங்ல இருக்கு.
எல்லாமே இந்த யாரு இந்த சேங்கிய மரன் சொந்தக்காரன் பினாமிகள் எல்லாமே. மறுக்க முடியுமா உங்களால? நாங்கள் ஆதாரமே கொடுப்போம். இப்போ அவங்கள போயிட்டு நம்ம என்ன அப்படியே புத்தர் சொல்லணுமா? திருடன் சொல்லணும். என்ன அவன் அயோக்கிய பையன், நேற்று திட்டமிட்டு அவன் கொலைவெறி தாக்கினான். ஒரு கட்சிக்காரன் சொன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியை பாருங்க, என்ன அண்ணன் ஒரு குரல் கொடுத்தாருன்னா உறுதிமொழி அப்படிம்பாரு, அப்படி நிசப்தம். ஒரு குண்டூசி கீழே இருந்தால் டங்குன்னு கேட்கும். ஏன் அப்படித்தான் அவர் கட்டமைச்சிருக்காரு. இவன் அப்படியா? ராவடி எல்லாமே எல்லாம் போயிலுங்க. என்ன திருட தெரியும், அது அமுக்க தெரியும். எலெக்ஷன் வந்தா அதை கொடுத்து வாக்கை பறிக்க தெரியும். வேற உனக்கு என்ன தெரியும்? உனக்கு காரைக்குடி நடந்தது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல். இது குலவெறி தாக்குதல். இது யாராவது கண்டிப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்துருச்சா? சரி, இந்த செயலை கண்டிச்சு உங்க கட்சி தலைவர் சீமான் என்ன அறிக்கை? நாங்க எடுப்போம். அண்ணன் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அண்ணன் சுற்றுப்பயணத்துல இருக்கிறாங்க, தகவல் போயிருச்சு, அண்ணன் கொடுப்பாரு, அதுல மாட்டு கருத்து இல்ல. ஒரு கம்ப்ளைண்ட் என்ன இருக்கீங்க? புகார் கொடுத்தாச்சு. அந்த காவல்துறை அந்த உயர் அதிகாரி ஆய்வாளரா அவர் தான் சொல்றாரு, நாங்க வந்து உடனடி நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. நம்ம தம்பிங்கெல்லாம் அந்த இடத்துல போயிட்டு சாலை மறியல் பண்றான். அந்த எங்களை குலவெறி தாக்கிய நபர்களை, திமுக குண்டர்களை, திமுக அந்த ஊபிஸ்களை உடனே கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்து சாலை மறியல் பண்றாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிங்கெல்லாம். ஆனா அப்போதைக்கு காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, அது எப்பயும் நடக்கிறது தானே. என்ன இல்லைங்க, நாங்கள் நீங்கள் இப்போதைக்கு கலைஞ்சு போங்க, நாங்கள் காலையிலுக்குள்ள விடிவதுக்குள் கைது பண்ணுறோன்னு சொன்னாங்க. இன்னும் பண்ணலை. மேல் இடத்துல இருந்து உத்தரவு வரல. ஆமாம், அவங்களுக்கு இன்னும் உத்தரவு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆகவே தான் சொல்கிறோம், இப்படிப்பட்ட ஆபத்தானவர்களை இனி மக்கள் அங்கீகரிக்க கூடாது. மண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, மலைக்கு பாதுகாப்பு இல்லை, மணலுக்கு பாதுகாப்பு இல்லை, லஞ்சம் ஊழல் பொருள் கிடக்கு, போதையும் கஞ்சாவும் தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கு. இதையும் தாண்டி என்ன கிட்னியை பூரா அத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்னியை பூரா கதிரம் எம்எல்ஏ தலஞ்சி சீனிவாசன் காலேஜில் கிட்னியை பூரா அத்து வச்சுட்டு இருக்கான். இப்போ நாமளாம் அசந்து விட்டா நம்மளே அத்து விட்டுறான். பயமாக இருக்குது. இவர்கள் வாழ்கிற நாட்டில் வாழ்கிறதுக்கு பயமாக இருக்குது. என்ன இது ஐஏஎஸ் சகாயம் கூட ஒரு காணொலியில் சொல்லியிருந்தாங்க. நான் ஆய்வு செய்ய போகும்போது, அது ஜெயலலிதா கவர்மெண்ட் நினைக்கிறேன், செய்ய போகும்போது எனக்கு அங்கே இந்த மாதிரி மிரட்டினாங்க. நான் தப்பிச்சு ஓடி ஒரு சுடுகாட்டில் படுத்திருந்தேன். ஆனால் சுடுகாட்டில் எனக்கு பாதுகாப்பாக இருந்தேன், இந்த சுதந்திர நாட்டில் தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நம்ம நாட்டை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே இவர்களை ஒழிக்காம நாம் நல்லா வாழ முடியாது. சரி, இப்போ நேத்து நடந்த பிரச்சனைக்கு இவ்வளோ கொந்தளிப்பு, திமுக காரங்க பண்ண ஆர்ப்பாட்டத்தில் அவங்க பண்ண பிரச்சனைக்கு இவ்வளோ கொந்தளிப்பு இருக்கு உங்கள்கிட்ட. இது ஒரு உறுதியா சட்டத்தின் வாயிலாக எதிரணியாற்றுவோம். இல்ல அதான் இது ஒரு பக்கம் இருக்கு. உறுதியா ஆற்றுங்க. இதே மாதிரி இன்னொரு மேடையில நாம் தமிழர் கட்சி ஸ்ரீதர அதர்மம் மனோஜ் அவர்கள் செருப்பு எடுத்து வீசினார். அதே மேடையில விசிகாவை சேர்ந்த வன்னியரசும் இருந்தார். வன்னியரசுக்கு ஆதரவாக தான் இந்த செயல் நடந்ததா அன்னைக்கு ஒரு பார்வை பார்க்கப்பட்டுச்சு. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பு உங்ககிட்ட ஏன் இல்லை? கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசும்போதும் விசிகா கட்சிக்காரங்களால் அங்கே ஒரு கலைப்புறம் நடந்துச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி விசிகா கட்சிக்காரங்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் நீங்கள் அதை பற்றி பேசல? ஏன் விசிகானா கடந்து போகிறீங்க? அப்படி என்ன விசிகா மேலே உங்களுக்கு அப்படி ஒரு பற்று? ரொம்ப பயந்துட்டோம். சொல்லுங்க. இல்லை வேற என்ன தெரியணும்ல. திமுக இப்படி ஒரு ஆக்ரோஷம் வருதுல்ல, விசிகானா வரமாட்டேங்குது, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? திமுக ஒரு நிமிஷம் கேளுங்க. திமுக முதலாளி கட்சி. சரி, அவங்கிட்ட அடிமையா இருந்து 5 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு முட்டி போறதா இந்த விசிகா. சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஐயா ஸ்ரீதர் மேல வந்து அவன் வந்து செருப்பு பாரி வீசினான். அன்னைக்கு அந்த பிக்காலி பெலுக்கு அங்க நாங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு புகார் கொடுத்தோம். என்ன இல்ல இன்னைக்கு வரைக்குமே அத பத்தி வன்னியரசோ திருமாவளவனோ கண்டன அறிக்கை அதை எதிர்த்து கேட்டு சீமான் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கல. அதர்மம் மனோஜனை கண்டிச்சிட்டு நான் தம்பி முருகேசன் ஆகிய நான் மயிலாப்பூர் ஆய்வாளர் சந்திச்சு, என்ன எஸ்பி அவரு சந்திச்சு அதை கண்டித்து புகார் கொடுத்து இன்னும் சிஎஸ்ஆர் காப்பி நான் பாக்கெட்டில் வச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதுபோல எண்ணற்ற தம்பிங்க வந்து அதுக்கு நம்ம எதிர்த்திருக்கோம். நாங்கள் வந்து விசிகாலாம் பார்த்து நாங்கள் பயந்துருவோமா? அப்போ இதே போல பாருங்க, இதே விசிகா தான் இது போல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நியூஸ் தமிழ் போல ஆம்பூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது.
அதுல மிகப்பெரிய கேவலமா இந்த விசிக விடுதலை சிறுத்தை கட்சி தான் வந்து அதுலயும் அந்த சேர் எடுத்து அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடக்காம பண்ணவங்களும் இவங்க தான். ஏன்னா காரணம் ஏன்? திராவிடத்தை அண்டி ஒண்டி பிழைப்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். என்ன அவர்களுக்கு நம்ம பாடம் எடுக்க முடியாது. அவர்கள் அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? புறக்கணிக்கலாம். மக்கள் எழுச்சி வர வைக்கணும். மக்களுக்கு அரசியல் புரிதலை உருவாக்கணும். அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுங்க? அவர்களை புறக்கணிப்பார்கள். இவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஆபத்தானவர்கள் என்பதை வந்து மக்கள் புரிந்து கொண்டால் அவன் ஆட்டம் தானா அடங்கிடும். வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு திமுகவின் அடியாளாவே மாறி நிற்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பாருங்களேன், அவங்க பேச மாட்டாங்க, இவர் பேசுவார். இப்போ நாம் ஒரு கேள்வி எழுப்போம், இந்த அரசை பார்த்து கேள்வி எழுப்போம். இப்போ ராஜராஜ சோழனை பற்றி இப்படி பேர் வைக்காம தப்பா பேசுறீன்னு சொல்லுவோம், இவர் பேர் சொல்லிட்டு இருப்பாரு. ராஜராஜ சோழன் தமிழ் கிடையாது இவர் சொல்லுவார். இப்போ நாங்க என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நிகழ்வு எடுத்துக்கோம், ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டது. ஆமா, அது முழுக்க முழுக்க விசிகாவினர் தான் காரணம் அப்படின்றது தெரியும். அவர் சிறையில் இருக்கும்போது உங்கள் தலைவர் சீமான் அவர்கள் போய் அவரை பார்த்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா வந்து கூட அந்த திருமாவை எதிர்த்து ஒரு கண்டனம் அறிக்கையோ, ஏன்னா இவர் உங்க தலைவரோட ஒரு கட்சி தலைவரோ அந்த மாதிரி தான் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு அமைப்பினுடைய தலைவரோ ஒரு கட்சி தலைவராகவோ இருக்கிறாரு. புழல் சிறையில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி சந்திக்கும் போது நான் இருந்தேன். ஏர்போர்ட் மூர்த்தி வெளியே வரும்போதும் நான் இருந்தேன். சிவசங்கருக்கு அனுப்பியிருக்கேன் ஒரு காணொலி. நான் போய் ஏர்போர்ட் மூர்த்தி சந்திச்செல்லாம் ஒரு காணொலி இங்கோட வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்பிட்டு போறேன். என்ன நேற்று இரவு கூட ஏர்போர்ட் மூர்த்தி கூட அது ஒரு வேற விஷயமா நான் பேசினேன். அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி நடந்தது திட்டமிட்ட அநீதி, அதில் மாற்று கருத்து இல்லை. அது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. யாரால்? விசிகாவால். என்ன எங்கே நடந்தது? ஒரு டிசி பருவத்தில் பல முறை பதிவு பண்ணிருக்கோம். திட்டமிட்டு அவரை வந்து குண்டாசில் போட்டது, இவரை பழி வாங்க வேண்டும், இனி இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வாழவே கூடாதுங்கிற அந்த போனாங்க. இந்த அவர் சொல்கிறாரே, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, தனியார் ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்காரு, என்னென்ன கொடுமை நடந்தது எனக்கு அந்த அந்த செயலுக்குள்ள என்ன எனக்கு என்னென்ன கஷ்டம் வந்துச்சு, என்னை எப்படிலாம் சோத்திர விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க சொல்கிறாரு வந்துட்டு இருக்கு. சரி, இதுக்கு இப்படி வந்துடுவோம். அது வேறு. அது நாங்கள் போகிறது, நம்ம ஒரு சகோதர பண்போட வந்து பேசுனது என்ன, அது வேறு. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியாருக்கு நாம் தமிழ் கட்சி தான் வந்து வழக்கறிஞர் பாசல் தான் வந்து அவர் சிறந்து வெளியெடுத்தாங்க தெரியுமா? எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழர்ல இணைவார் தான் எதிர்பார்த்தோம். இல்ல 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 வந்துட்டு நீங்க இல்ல இப்ப இந்த கேள்வி யா வருதுன்னா நான் சத்தியம் பேசுறேன் தங்கச்சி. ஏர்போர்ட் மூர்த்தியார் அண்ணா திமுக ஆதரவு கொடுத்திருக்காரு. அதன் வாயிலாக நாம் தமிழ் கட்சி புறந்தள்ளி விட்டாரோங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்கீங்க. புறந்தள்ளி விட்டாரோன்னு நாங்க கேட்கலங்க. சீமான் போய் அவரை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தது, அவருக்காக கூட நீங்க அந்த லாயர்ஸ் அரேஞ்ச் பண்ணி, இது எல்லாமே இதுக்கப்புறம் நாங்க மக்கள் எதிர்பார்த்தது என்னன்னா ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழர்ல இணைவார் தான் எதிர்பார்த்தோம். திடீர்னு வந்து அதிமுக ஆதரவு தர சொல்றேன் நிலைப்பாட்டுக்கு இன்னும் சொல்றேன் காரணம் புரியல மக்களுக்கு. திரும்பவும் சொல்றேன். என்ன நான் கேட்கும்போது எனக்கு ஏர்போர்ட் மூர்த்தியார் சொன்ன ஒரு விஷயம், நான் அண்ணன் சீமானிடம் கேட்டேன், என் பாதுகாப்பு கருதி தான் என்ன நான் வந்து அண்ணா திமுக போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நாம் தமிழர்ல அவருக்கு பாதுகாப்பு கிடையாதா? இல்ல, அந்த ஆட்சி அதிகாரம் என்பது அவர் மேல குண்டாஸ் போட்டாங்க, தடுக்க முடிஞ்சதா? இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிமுகவில் போய் இணைஞ்ச திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் தொடர்ந்து மேடைகள்ல வந்து நாம் தமிழர் மேல விமர்சனமா வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரை பற்றிலாம் பேசக்கூடாது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கல்யாண சுந்தரம் அப்படின்னு, நீ பசுத்தோல் புத்திய புலி, என்ன நீ பசுமாடு கிடையாது, நீ எவ்வளவு ஆபத்தானவன் என்பதை அம்பலப்படுத்துவது எங்களுடைய கடமை. நம்ம செஞ்சுதாங்க. இல்ல தம்பி சாட்டை துறை சொல்றாரு அப்படிங்கலாம் சொல்ல வரல. அது தம்பி நிறைய நேர்காணல் பேசுறாங்க, அதுல அவரு கல்யாண சுந்தரமும் பேசுறாரு, அது வேற. ஒரு கட்சியில இருந்து தன்னுடைய கொள்கையை வந்து சொல்றது வந்து அவருடைய உரிமை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு ஊடக வெளிச்சத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்தவனா உருவாக்குற ஒரு தாயை எட்டி உதைப்பம் எப்படியோ அப்படித்தான் இந்த கல்யாண சுந்தரம். அவர் செய்த தவறுகள் எங்கே வெளியே வந்துவிட போகிறதோ என்ற ஒரு அச்சத்தில் வெளியே போனவர் தான்
கல்யாண சுந்தரம். சரி, ஒரு தமிழ் தேசிய கொள்கையிலே நீ வந்து இங்கிருந்து நம்மளுடைய நாம் தமிழ் அண்ணன் சீமான்ட்ட பயிற்சி பெற்ற பயில்ற. அப்படி தமிழ் தேசியத்தை பயின்றவன் எங்காவது ஒருவன் திராவிடத்தை ஆதரித்து செல்வானா? இங்க இருக்கிற பிரச்சனைனா, இங்கே தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியமா திராவிடமா? இந்த தமிழர்களை வீழ்த்துவது திராவிடம், உங்களுக்கு தெரியும். அப்ப திராவிடத்துக்கு ஏதாவது சண்டை போட்டுதான் தமிழ் தேசியம் வருது. அப்ப இந்த சண்டையில உனக்கு பயிற்சி அளிக்கப்படுது தமிழ் தேசிய பயிற்சி. அப்ப நீ எப்படி திராவிடத்தை ஆதரிச்சு போன? அப்ப நீ எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானவன் என்பது சொல்றதுக்கு கல்யாண சுந்தரத்துக்கு என்ன நிறைய சவுக்கடிலாம் இருக்கு. அதற்குள்ள ஒரு தமிழ் தலைமை ஏற்று வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த தமிழ் எடப்பாடியான்னு சொல்லிட்டீங்க. இதானே நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். உங்க கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டது, அவர் ஒரு தலைமையேற்று தமிழ் தலைமையேற்று வந்துட்டார் அப்படின்னு. இதே தமிழ் தலைமையேற்று வந்த இந்த கருணாகம் கல்யாண சுந்தரம் நேரா வந்தாரா? திமுகவில் போட்டு மண்டிட்டார், அங்க சேர்த்துக்கல, அப்புறம் வந்தார். இது உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழ் கட்சி சார்பில் கோயம்புத்தூர் நிக்கிறாங்க. யாரு? இந்த கருணாகம் கல்யாண சுந்தரம் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவருக்கு மிகப்பெரிய ஒரு 65க்கு மேற்பட்ட லட்சங்களை ஒரு தொகை தர்றாங்க. அதுல பொள்ளாச்சியும் சேர்த்து செலவு பண்ணி சொல்லிட்டு யாருக்கு கொடுத்தாங்க பணத்தை? உங்க தானே கொடுத்தாங்க. நீ செலவு பண்ணியா? என்ன சொல்லிட்ட? கை விடிச்சிட்ட, செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்ட, சிம்பிளா சொல்லிட்ட. அந்த பணம் எங்க? விமர்சனம் வைக்கலாம். ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அந்த நடிகைக்கும் அண்ணன் சீமானுக்கும் உள்ள பிரச்சனையை யாரும் விமர்சனம் பேசக்கூடாதுன்னு இவன் பேசுறான். எடப்பாடி பழனிசாமி போகும்போது நீ பணமா போனியா? உனக்கு ஒத்த கொடுத்துருப்பாங்களா? ஏன் கொடுத்தாங்க? அண்ணன் சீமான் கட்சி இந்த அளவுக்கு கொடுத்தாங்க, நாம் தமிழ் எந்த அளவுக்கு கொடுத்தாங்க. நீ தனிச்சா போன. நீ என்ன பேராசிரியர்? எங்க நீ பேராசிரியர்? நீ பேராசிரியரா? அந்த மாணவன் என்று தெரிந்தவுடன் அன்றே நீக்கினார் அண்ணன் சீமான். அவன் என்ன செஞ்சான்? இந்த அவமானம் தாங்கள் மறுபடியும் செத்தாங்க. பேசிட்டு இருக்கீங்க. ஒரு தவறை செய்து விட்டோம் என்று தெரிந்த உடனே ஒரு கட்சி நீக்குது. என்ன? பொள்ளாச்சி மாவட்டம் சொல்றேன், பொள்ளாச்சி மாவட்டம் சொல்லி விடுறேன் உங்களுக்கு. அதெல்லாம் யாரு? பா நாகராஜ் யாரு? பேச்சு விடவா? அந்த பையன் மருந்து குடிச்சு செத்தானா இல்லையா? என்ன? அந்த ஒரு செய்தியை சொல்ல வந்த கல்யாண சுந்தரம் அவர்களே, உங்களால் பொள்ளாச்சியை பற்றி விரிவாக பேசுவோமா? கல்யாண சுந்தரத்தை நாங்கள் விமர்சனம் தொடங்கவே இல்லையே. தம்பி சாட்டி பேர்டு கொடுத்திருக்காரு. இடமானம் கார்த்திக் அவர் காணொலியில பேசியிருக்காரு. இவ்வளவுதானே, வேற எங்க இருக்கு? நாம் தமிழ் கட்சி கல்யாண சுந்தரம் பற்றி வேற ஏதாவது காணொலி காட்டுங்க. மூன்றாவதா நான் கண்டிக்கிறேன். ஏன் ஒரு அண்ணனா நான் கண்டிக்கிறேன். தம்பி வேணாம், தப்பாயிடுது. அந்த உரிமை எனக்கு இல்லையா? நான் மூத்தவன். என்ன? அப்ப தம்பி நான் கண்டிக்கிறேன், அன்பா கண்டிக்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க கல்யாண சுந்தரத்தை எல்லாமே வந்து பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சா தாங்க மாட்டேன். திரும்ப சொல்றோம், ஏன் இது புலிப்பட. தம்பி கருணாகம் கல்யாண சுந்தரத்தை நாங்கள் நாம் தமிழ் கட்சியில விமர்சிக்க தொடங்கல.